பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எங்க கட்சியில ஈகோன்றதே கிடையாது. நீங்க பெரியவர், நான் பெரியவர், நீ சிறியவர், நான் பெரியவர்ன்ற அந்த இதே கிடையாது. எல்லாமே பேரர் அண்ணா வழி வந்த புரட்சி தலைவரின் தொண்டர்கள், புரட்சி தலைவரின் வழி வந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய பிள்ளைகள். இதுல எங்க ஈகோ இருக்கும்? எங்கேயுமே ஈகோ இல்லை. அதனால ஈகோ இல்லாத ஒரு முழுமையான ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு முதன்மையான பதவிக்கு வர முடியும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான். இது டிஎம்கே மாதிரி ஒரு குடும்ப ஆதிக்கம் மிகுந்த கட்சி கிடையாது. அதாவது தாத்தா புள்ள பேர இப்படி கிடையாது. இங்க பொறுத்தவரை பாத்தீங்கன்னா குடிபிடிக்கின்ற தொண்டன் கூட உயர்ந்த பதவிக்கு வர முடியுன்றதுக்கு நீங்க பொதுச் செயலர் உதாரணமாக இன்னைக்கு இவரே சாதாரணமா அதுதான் எம்பி, எம்எல்ஏ, மாவட்ட தலைவர், நம்ம காஞ்சிபுரம் சொல்றது மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், நாணயத்துக்கு இளைஞர் துணைத் தலைவர், அது மாதிரி தலைவர், அதுக்கு பிறகு அமைச்சர், அப்புறம் தலைமை செயலாளர், மாவட்ட செயலாளர், அது பிறகு அனைத்துறை மன்ற செயலாளர், அப்புறம் மீனவர் பிரிவு செயலாளர், மாணவர் அணி செயலாளர், இப்படி எவ்வளோ பதவிகள் எல்லாம் பார்த்தா ஈகோ இல்லாம எல்லோரும் உழைப்பவரே உயர்ந்தவர். யாருடைய மந்திரம் அது? புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மந்திரம், தாரக மந்திரம், உழைப்பவரே உயர்ந்தவர். அவருடைய கட்சியில உழைச்சா எல்லோருமே உயர்ந்த பதவிக்கு வர முடியுன்றதுக்கு எல்லாமே சாட்சியா இருக்கும். அதனால இங்க நீ பெரியவன் நான் பெரியவன் கிடையாது, இங்க ஈகோன்றது கிடையாது. யாரு புரட்சி தலைவருடைய புகழ், புரட்சி தலைவர் அம்மாவுடைய புகழ், இந்த ரெண்டையும் தூக்கி நிறுத்துறாங்களோ அவர்கள் தான் மக்கள் முழுமையா ஏற்றுக்கொள்வாங்க. தொண்டர்களும் அவரை தான் அங்கீகாரம் பண்ணுவாங்க. கண்டிப்பா டெல்லியில கெஜ்ரிவால் போனாரு, அதே போல சத்தீஸ்கர்ல அந்த சிஎம்மும் போயிட்டாரு. வந்தாங்களா? சென்டிமெண்டா பாத்தீங்கன்னா 3வது கவர்மெண்ட் 2026 வர முடியாம போறதுக்கு டாஸ்மாக் ஒரு பெரிய அளவுக்கு இன்னைக்கு அவருக்கு தலைவலி ஏற்படுத்திருக்கு. இந்த தலைவலி திருகு வழியாகி கடைசியில தீராத வழியாகி ஒட்டுமொத்தமா வீட்டுக்கு போற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு திமுக ஏற்படும். டெல்லிக்கு சத்தீஸ்கருக்கு ஏற்பட்ட நிலைமை 2026 தமிழ்நாட்டுக்கு ஏற்படும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.